எனது அன்பு நேயர்களே அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜி. மேசராசி நேயர்களுக்கு சனி பகவானின் பெயர்ச்சி. இந்த சனி பகவானின் பெயர்ச்சி வரக்கூடிய 2024 மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சினால் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது, சனி பகவான் நமக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசராசி நேயர்கள் அப்படின்னா இந்த மேசத்தில் பிறந்தவங்க எப்போவுமே எதிலையும் வேகமும் அதே மாதிரி விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் தான் மேசராசி நேயர்கள். குறிப்பாக செவ்வாயோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய ராசிக்கு வேலும் மயிலும் துணை உண்டு. ஏன்னா முருக பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க மேசராசிக்காரர். அப்போது உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்கும். உங்களுடைய சிந்தனை மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் கண்டிப்பாக கச்சிதமாக செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு முயற்சியை எடுப்பீங்க. அதே நேரத்தில் முடியாத காரியமாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு வழியில் நம்ம சாதித்து காட்டணும். இந்த விஷயத்தில் நம்ம ஜெயிச்சு காட்டணும். மற்றவங்க முடியாதுங்கிறாங்க, ஏன் நம்மளால் முடியாது? நம்மளுடைய பலம் என்ன, நம்மளுடைய திறமை என்னன்னு நமக்கு தானே தெரியும். அப்போது இந்த விஷயத்தில் நாம் இறங்கி திருப்திகரமாக செய்தோம்னா இந்த வேலையை நம்மளால் முடிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வச்சு அந்த தன்னம்பிக்கை சிதற விடாமல் தன்னுடைய காரியத்தை கச்சிதமாக செஞ்சு முடிக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டோம்னா அது மேசராசியில் பிறந்தவங்க மட்டும்தாங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தை சொல்லிட்டோம்னா முதலாவது வரக்கூடிய ராசி மேசராசி. உங்களுடைய ராசியில் தாங்க சூரிய பகவான் உச்சம் அடைஞ்சிருப்பார். அதனால் உங்களுடைய திறமை எப்படின்னா மற்றவங்களை அதிகாரம் செலுத்துறது மட்டும் இல்லைங்க, மற்றவங்களை ஆளக்கூடிய தன்மை மேசராசினியர்களுக்கு அது இயற்கையாகவே உண்டு. அதே நேரம் உங்களுடைய பலவீனம் என்னன்னு தெரியுங்களா? முன் கோபம். ஒரு கோபம் வந்துருச்சுன்னு வச்சிங்களே, அடுத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக பொறுத்து போக மாட்டீங்க. இது தப்பு தான். ஏன் இப்படி பண்ணினீங்க? 10 பேர் கேட்காம நல்ல பேர் வாங்கிறதுக்கு அமைதியாக உட்கார்ந்துருந்தாலும் ஆனால் உங்கள் மனசில் பட்டதை கேட்காம இருக்கவே மாட்டீங்க. அப்படி சில விஷயங்கள் நீங்கள் கேட்டு அதனால் சில பகைகளும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சில உறவுகளும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். உண்மையை பேசுகிறதுனால நாம் வேண்டாதவங்களாக வெறுக்கப்படுறது யாருன்னா உண்மையிலேயே மேசராசி நேயர்கள் தான். அதே சமயத்தில் உங்கள்கிட்ட கோபம் இருந்தாலும் இயற்கையான மனசளவில் உங்களுடைய குணம் ஒரு குழந்தையின் குணம். உங்களுக்கு அதாவது மற்றவங்களை ஏளனம் பேச தெரியாது, மற்றவங்களை காயப்படுத்த தெரியாது, மற்றவங்களை கஷ்டப்படுத்த தெரியாது. மனசுக்கு பட்டது சொல்லுவீங்க. அதே நேரத்தில் அப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்கன்ட்டு மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க மேசராசியில் பிறந்தவங்க. ஆனால் அப்பேற்பட்ட மேசராசிக்காரரு கடந்த சில காலங்கள் எல்லாமே பார்த்துட்டோம்னா உண்மையிலேயே ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவங்க நீங்கள். ஆனால் தெளிவான முடிவுகள் எதுவுமே எடுக்க முடியல. எடுத்தாலும் அந்த முடிவுகள் சரியாக நம்மளால் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சிறப்பாக முடிக்க முடியல. ஏன்னா அதுக்கு காரணம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு தடைகள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படியே செஞ்சு முடிக்கக்கூடிய கடைசி கட்டத்தில் ஐயோ அது நடக்க முடியல, செஞ்சு காட்ட முடியல, ஃபெயிலர் ஆயிருச்சு. அது எப்படின்னா அது நீங்கள் செய்த விஷயத்தில் தவறுகள் வராது, யாராவது ஒரு இடையூறுகள், ஏதாவது ஒரு தொந்தரவுகள், அந்த வேலையை முடிக்க முடியாத ஒரு பாதிப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அந்த காரியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கி வச்சிரும். இதனால் பண ரீதியில் மட்டும் கிடையாதுங்க, பண நஷ்டங்களானதும் உண்டு, மன கஷ்டப்பட்டதும் உண்டு,
சில உறவு முறைகளை கூட வெறுத்து இன்றைக்கி ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கண்டிப்பாக சந்திச்சது யாருன்னா அது மேசராசி நேயர்கள் தான். அதுக்கு காரணம் பார்த்துட்டோம்னா இந்த 9 நவகிரகங்களிலேயே சனி பகவான் தாங்க ஆயுள்காரகன். சனி பகவான்னா உண்மையை சொல்ல போனோம்னா குரு கொடுப்பார், ஆனால் சனி கெடுப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சனி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், எப்பேற்பட்ட ஒரு கிரகங்களாலையும் கண்டிப்பாக தடுக்கவே முடியாது. அந்த பலம் சனி பகவானுக்கு மட்டும்தான் சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அப்பேற்பட்ட சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில், அதாவது 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் அமர்ந்து கடந்த ஒரு 2 வருஷ காலகட்டமாகவே அந்த ஆட்சி நிலையிலிருந்து ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய தன்மையில் சனி பகவான் இருந்தது. அப்போது 11ஆம் இடம் லாபஸ்தானங்க. அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிற போது சனி பகவான் நல்லது தானே செஞ்சுருக்கணும். ஆனால் நாங்கள் மேசராசிக்காரர் கடுமையான கஷ்டங்கள் பட்டோம். ஏதோ தசா புத்தி, அதாவது சூட்சுமம் கரெக்டாக நல்லபடியாக இருந்திருந்ததுன்னா ஒரு 20% பேருக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் கொடுத்துருக்கும். ஆனால் 80% பேர் பார்த்தோம்னா கடினமான கஷ்டங்களுங்க, வேலையில் பிரச்சனை ஆகி போச்சுங்க, வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருச்சுங்க. நான் எதை செய்தாலும் அதையில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒன்று போன ஒன்று வந்துட்டே இருக்குதுங்க. அப்படிங்கிறவங்க ரொம்ப வேறு மேசராசிக்காரர்கள் இருக்க செய்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்துட்டோம்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கரெக்டாக 3ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்தது. அப்போ ஜென்ம ராசியை பார்க்கும்போதுங்க என்ன ஆகும், சனி பார்வை கெடும் பலன்களை கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்வார். ஏன்னா ஜென்மத்தை பார்க்கும்போது தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாது. தெளிந்த ஒரு சிந்தனையோடு செயல்பட்டாலும் அந்த காரியத்தை கச்சிதமாக செஞ்சு முடிக்க முடியாது. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியம்னு சொல்ல போனோம்னா அதுலேயும் ஒரு தெளிவாக ஒரு மனக்கலகலப்பாக ஒரு தெளிந்த ஞானத்தோடு செயல்படுத்த முடியாமல் இதோ ஒரு நேரத்தில் இருக்கிற தெம்பு, தைரியம், துணிச்சல் மறுநேரத்தில் இல்லைங்க. எல்லாமே நான் நைட்டெல்லாம் யோசித்து காலையில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து இந்த காரியத்தை இன்றைக்கி எப்படியாவது கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடணும், இந்த மாதத்தில் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு எடுத்தோங்க. ஆனால் எதுவுமே செய்ய முடியலைங்க. நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தோம்னா அது கச்சிதமாக செஞ்சு பண்ணுறாங்க. நம்ம கொடுக்குற ஐடியாவில் மற்றவங்களுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகுது, ஆனால் தனக்கு எதுவுமே ஆகலைங்க அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. காரணம் ஜென்மத்தை பார்த்ததுனால கண்டிப்பாக ஆரோக்கிய பாதிப்புகள் கொடுத்துருக்கு, மருத்துவ செலவுகள் கொடுத்துருக்கு. குடும்பத்தில் பார்த்தோம்னா நம்ம நல்லதே சொன்னாலும் அது கெட்டதாக மாறி இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் விரயங்கள், தொட்டதெல்லாமே விரயங்கள். எந்த ஒரு 10 ரூபா ஒரு பணத்தை எடுத்து வச்சு இந்த வேலையை இதை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கணக்கு போடுவீங்க. கண்டிப்பாக அந்த நல்ல வேலையை செய்கிறதுக்கு முன்னால் தேவையில்லாத ஏதோ வீண் செலவுகளுக்கு காத்துட்ருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க, யார் அதிகமாக நம்புகிறோமோ, யார் மேலே உண்மையான அன்பு வைக்கிறோமோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு தலைமையில் நாமளே தூக்கி வச்ச சுமைகள் மாதிரி நமக்கு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கும், அதே மாதிரி இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இது எல்லாமே உருவானதுங்க. அந்த சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசி 5ஆம் இடத்தை பஞ்சமஸ்தானத்தை பார்த்ததுங்க. பஞ்சமஸ்தானங்கிறது என்னங்க, அதாவது நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய அன்பு பரிமாற்றம் செய்யக்கூடிய இடம் எல்லாமே அந்த 5ஆம் இடம். பூர்வீக சொத்து, வில்லங்கம், பிரச்சனைகள், ஆக மொத்தத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தது எல்லாமே மாறி உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வரும்போது நமக்கு 7.5 சனி அப்படின்னு நீ கண்டிப்பாக பயந்துக்க வேண்டாங்க. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேசராசிக்கு பாதகாதிபதி. அப்போ அந்த பாதகாதிபதி 12ஆம் இடத்தில் வரும்போது மறைந்தவன் மறைந்தால் நிறைந்த தனம் அப்படிங்கிற அமைப்பு பிரகாரம் பார்த்துட்டோம்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அந்த ராஜயோகம் அற்புதமான ஒரு யோகமாக தான் அமையப்போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி தான். பாதகாதிபதி 12ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக மறைந்த கிரகம் மறைந்த இடத்திற்கு வரும்போது செல்வாக்கு, செழிப்பு, வேலை இழப்புகள் ஏற்பட்டது, புதிய வேலை வாய்ப்பு,
பண விரயங்களை சந்தித்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நஷ்டத்தை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சிகரமான சில புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்நிய தேசங்கள் போகணும், வெளியூர் போகணும், வெளியூரில் போய் வேலை செய்யணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், எல்லா திறமைகள் இருக்குது, எனக்கு எதுவுமே அமையலை, ஏதாவது அமையுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வரக்கூடிய 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஆகக்கூடிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு நிகழ்வுகளாக அமையப்போகுதுங்க. அதனால் மேசராசிக்காரருக்கு இந்த சனி பெயர்ச்சி சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய பெயர்ச்சியாக இருப்பதனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே புதிய ஒரு அம்சமாக அமையப்போகுதுங்க. இப்போது நான் சொன்ன பலன் கோச்சார பலன் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கணும். காரணம் என்னென்னா, ராசியை வச்சு சொல்கிறது கோச்சார பலன், லக்னத்தை வச்சு சொல்கிறது முழு ஜனன பலன். அப்படிங்கிறதுனால உங்களுடைய லக்னம் நல்ல நிலையில், லக்னாதிபதி நல்ல பலம் பெற்று இன்னும் உங்களுடைய நடப்பு திசைகள் புத்தி, அதாவது பலம் பெற்ற திசா புத்தி நடந்ததுன்னா இன்னுமே உங்களுக்கு சிறப்பான அமைப்புகள் கூடுதல் பலம் சேர்க்கும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நீங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சனி பகவானின் பெயர்ச்சி மேசராசி நேயர்களுக்கு சிறப்பாக அமோகமாக அருமையாக அமையணுங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.